உச்சிஷ்டமாக கணமதியன் ஸ்ரீ வேலபதேசிகரை போற்றி என் பெருமாள் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சிவம் விஜயகுமார். ஸ்ரீ சிவம் ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நம்ம ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அமோக ஆதரவு. அதாவது குலதெய்வம் சார்ந்த விஷயங்களை நிறைய பேர் ஃபார்வர்டும் பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றி. இது அடுத்த பதிவு. குலதெய்வம் சார்ந்த இருக்கின்ற கேள்விகளுக்கு ஒரு விடை. நீங்க இன்னும் கேள்விகள் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கும் ஆன்சர் கூடிய சீக்கிரம் கொடுக்க போறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குலதெய்வ போட்டோ வீட்டில் வைத்து வழிபடுவதால் என்னென்ன நன்மைகள். முதல் வீடியோல வழிபடணும்னு சொல்லியாச்சு. வழிபடனால என்னென்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட், செல்வ கடாச்சம் உருவாகும். ஃபர்ஸ்ட் வறுமை ஒழிஞ்சு செல்வ கடாச்சம். ரெண்டாவது, குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். வீட்டுல ஒரு சண்டை நடக்குன்னு பெரியவங்க வீட்டுல பெரியவர்கள் இருந்தா எப்படி அனுசரிச்சு கொண்டு போவாங்க இல்லையா? மூன்றாவது, உங்களுக்கு ஏற்படும் செய்வினை, கந்திஷ்டி, பில்லிசூன்யம் எதுவாக இருந்தாலும் அதை தடுத்து காத்தரல வீட்டிலே தெய்வம் ரெடியா இருக்கு. இப்ப வீட்டுல அப்பா இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து நம்ம பேசிடுவாங்களா? அந்த பையனுக்கு ஒரு தைரியம் இருக்கும் இல்லையா? வீட்டுல பெரியவங்க அந்த மாதிரி குலதெய்வம் இருக்கும்போது ஒரு காவல் தெய்வம் மட்டும் இல்ல, ஒரு அவ்வளவு பெரிய காவல் அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கிறது குலதெய்வத்தின் மூலம் தான். வீட்டுல பெரியவங்க இருந்து நம்மளை காத்தருள்றாங்கன்னு வச்சுக்கணும். அடுத்து, தொழில் வளம் பெருகும். இப்ப நம்ம தொழில் பிஸ்னஸ் பண்றோம், வறுமை இதில் போய் தொழில் டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்து, வீட்டில் சந்தோஷமான சுப நிகழ்ச்சிகள் கூடிய சீக்கிரம் நடக்கும். நிறைய வீட்டுல பாருங்க, குழந்தை இல்லை, கல்யாணம் இல்லை, அது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க ஃபர்ஸ்ட் குலதெய்வம் போட்டோ வீட்டுல வச்சு வழிபடுங்க, நல்ல விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நடக்கும் போகும். அப்ப குலதெய்வம் சார்ந்த விஷயங்களை கும்பிடுறதுனால எவ்வளவு விஷயங்கள் பாருங்க. சரி, அடுத்த ஒரு கேள்வி. குலதெய்வம் சம்பந்தப்பட்ட, அதாவது கோயில் கும்பாபிஷேகம் அன்று, நல்லா கோயில் கும்பாபிஷேகம் அன்னைக்கு மொட்டை அடிச்சு குழந்தை காது குத்துறாவாம். ஏன்னா குலதெய்வ கோயில் தாங்க, அது நடக்குதுங்க. இதுக்கு சம்பந்தம் இல்லை, அன்று வைக்க அவசியம் இல்லை. அதற்கு வருடாந்திர கும்பிடு பண்ணும்போது கூட பண்ணிக்கலாம். அதனால கோயில் கும்பாபிஷேகத்துக்கு இதுக்கும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். அது நாள் நிறைய பார்க்கணும். இதுக்கு சம்மந்தம் இல்லை. மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும். குழந்தைகளோட ஜாதகத்தை பார்த்துட்டு உறுதிப்படுத்தணும். சரி, அடுத்து, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நிறைய பேர் குலதெய்வம் பூர்வீகத்தில் இருக்கு சார், அங்க போயிட்டு பக்கத்துல சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, பார்த்துட்டு வரலாமா? ஃபர்ஸ்ட், குலதெய்வம் கோயிலுக்கு போட நேரா வீட்டுக்கு வரணும். இதுதான். மற்ற வீடுகளுக்கெல்லாம் மற்ற டூர் போறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அப்ப நண்பர்கள் வீடுகள், சொந்தக்காரங்க வீடுகளில் போயிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டு நேரா வீட்டுக்கு வந்துருங்க. குலதெய்வ ஊர் பக்கம் அந்த பக்கமோ குலதெய்வ கோயில் வரையிலோ போனால் குலதெய்வத்தை வழிபட்டு அதுல ஒண்ணும்ல ஒரு பூ, ஒரு பெரிய ஒரு பூவு, ஒரு கற்பூரம் வச்சு கும்பிட்டுட்டு வரணும். ஒரு பெரியவங்க அவங்களை பார்த்து ஒரு வணக்கம் செலுத்திட்டு அருள் பெற்று வரணும். அது போல அப்ப குலதெய்வங்களுக்கு போனா நேரா வீட்டுக்கு வருவதான் சிறப்பு. இந்த மாதிரி குலதெய்வம் சார்ந்த இன்னும் பல தகவல்கள் அந்த இதுல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்த வீடியோஸ்ல கூடி சீக்கிரம் பார்ப்போம். வேற கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.